வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் செப்டம்பரில் நடந்தது இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு ரீவேல்யூவேஷனுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்னா அப்ளிகேஷன் இதுதான். இது எக்ஸாம் ரோல் நம்பர் எழுதிருங்க. நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் வந்து பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் ரீவேல்யூவேஷன் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணணும். இந்த ரிலவெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணணும். லாங்குவேஜ் இங்கிலீஷு 505 ரூபா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக நீங்கள் எதை பண்ண போகிறீங்களோ அதை டிக் பண்ணிவிடுங்க. பார்ட் 3 சப்ஜெக்ட்ஸுங்கிறது நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்ஸ் உள்ளதெல்லாமே நீங்கள் எழுதிடலாம். எழுதிட்டு அதுக்குண்டானதை டிக் பண்ணிவிட்டு டோட்டல் அமௌண்ட்டை வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். எழுதிட்டு அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து அப்ளைட் ஃபார் ரிவால்யூவேஷன், எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறத 2 சப்ஜெக்டா 3 சப்ஜெக்டாங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டையும் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இங்கே பிளேஸு டேட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர், நீங்கள் கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்கணும், இல்லைன்னா பேரண்ட்டோட சிக்னேச்சர்ஸ் இருக்கணும். இதில் நார்ம்ஸ் ரீவேல்யூவேஷனுக்கு உண்டான நார்ம்ஸ் இதிலேயே கொடுத்துட்டாங்க என்னென்னங்கிறத. இது என்னைக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 19/11/2020 முதல் 20/11/2020 காலை 10 மணி முதல் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிடலாம். ஆன்லைனில் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை ஃபில் பண்ணி கேஷோடு சேர்த்து இந்த அப்ளிகேஷனையும் சேர்த்து உங்கள் அந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த சிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் நீங்கள் வந்து கேஷையும் இந்த ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் வந்து இதில் எடுத்து வச்சுக்கோங்க. இது பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அதே மாதிரியே ஹையர் செகண்டரிக்கு அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் டு ஆஃப்டர் அப்டைனிங் ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இதுவும் அதே மாதிரி தான். நேம் ஆஃப் த பிளாக் லெட்டர்ஸ், எக்ஸாம் ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணணும். லாங்குவேஜ், இது ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம பார்த்த பிறகு அப்ளை பண்ணுறது. இதுலேயும் அந்த மாதிரி லாங்குவேஜ் இங்கிலீஷ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸோ தனியாக எழுதிட்டு உங்களுக்கு என்னென்ன இந்த அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ரீடோட்டலிங்க்கு வந்து சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 205 205 ரூபா. இதே வந்து பயாலஜி வந்து 305 ரூபா கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்க ரீடோட்டலிங்கிறத அதை இதில் மென்ஷன் பண்ணுறேங்க. 3 சப்ஜெக்டா 4 சப்ஜெக்டா அப்படிங்கிறத. அடுத்தது நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பார்க்குறீங்க, என்ன டோட்டல் என்னங்கிறதெல்லாம் இங்கே அந்த ரிலவெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் அதெல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிஃப்ரென்ஸ் இருக்கிறது உங்களுக்கு என்ன நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் டிக் பண்ணி தான் கொடுக்கணும். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பேஜ் நம்பரும் கொஸ்டின் நம்பருமே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இதுலேயும் அந்த மாதிரி நார்ம்ஸு எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. ரீடோட்டலிங் அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதையும் கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே இங்கே பிளேஸு டேட்டுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் ஆர் பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சிஓ ஆஃபீஸில் 19/11/2020 20/11/2020 காலை 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ஃபில் பண்ணி கேஷோட ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷனையும் அவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.